அத்தியாயம் 12. பொன்னம்மாளுக்கு முதலில் ஒன்றுமே புரியவில்லை. சிறிது சிறிதாக பார்க்கும் காட்சியின் நிலைமை புரிய டக்கென எழுந்தாள். அம்மா என்ற ராசுவின் புரியாத குரல் விட்டால் அழுது விடுவான் போல் இருந்தது. டேய் ராசு, எழுந்துடா. பொன்னம்மா அவனை அதட்டினாள். அம்மா, இந்த அக்கா எழுந்துக்க விட மாட்டேங்கிறாங்கம்மா, கையை என்னால் நகர்த்த முடியல. அவன் குரல் ஹீனமாக ஒலித்தது. அம்மா, என்னம்மா நீங்க இங்க படுத்துக்கிட்டு வெறும் தரையில, எழுந்துருங்கம்மா, பொன்னம்மா நயமாக சொன்னாள். ஆனால் சுபத்ரா காதில் அவள் சொன்னது எதுவும் விழுந்தது போலவே தெரியவில்லை. இது ஒன்றே முக்கியம் போல ராசுவின் தலையை கோதிக்கொண்டும் அவன் முதுகை மெதுவாக தட்டி கொடுத்து கொண்டும் படுத்திருந்தாள். பொன்னம்மாவுக்கு பயம் வந்தது. சுபத்ராவின் கண்கள் சற்று வித்தியாசமாக இருந்தது. கருவளையம் கண்களை சுற்றி அடர்த்தியாக பரவியிருக்க உதடு வெளுத்து போய் தடிப்பு தடுப்பாய் இருந்தது. அவனை தட்டி கொடுத்த கைகளும் காய்ந்து போய் சொர சொர வென்றிருந்தது. ஆப்பிள் போன்ற நிறம் சுபத்ராவுக்கு. அது மங்கி கருத்தார் போன்று தெரிந்தது பொன்னம்மாவுக்கு. என்னவோ விபரீதம் என தோன்றியது அவளுக்கு. சட்டென எழுந்தாள். தன்னுடைய பையை எடுத்து வந்து அதிலிருந்து அதை எடுத்தாள். அவளுடைய குலதெய்வம் மதுரை மடப்புறம் பத்ரகாளியின் விபூதி பை மற்றும் படம். அந்த படத்தை எடுத்து கையில் வைத்து கொண்டாள். விபூதியை எடுத்து அம்மா தாயே என மனதுக்குள் சொல்லிக்கொண்டே சுபத்ராவை நெற்றியில் வைத்தாள். அவ்வளவுதான். விழுக்கென்று தள்ளி போய் உருண்டாள் சுபத்ரா. அடித்து பிடித்து கொண்டு எழுந்து தாயின் பின்னே போய் ஒளிந்து கொண்டு நின்றான் ராசு. அந்த விபூதியை தானும் இட்டுக்கொண்டு மகனுக்கும் வைத்து விட்டாள் பொன்னம்மாள். தண்ணீர் எடுத்து வந்து மயங்கியிருந்த சுபத்ராவின் முகத்தில் தெளித்தாள். முழித்து எழுந்த சுபத்ரா மலங்க மலங்க பொன்னம்மாவை பார்த்தாள். சுற்றி சுற்றி விழிகளை ஓடவிட்டாள். புரியாதவள் போல பார்த்தவள் தான் தரையில் படுத்திருப்பதை உணர்ந்து சட்டனை எழுந்து உட்கார்ந்தாள். ஏய் பொன்னம்மா, நான் எப்படி கீழே ஹாலுக்கு வந்தேன்? அவள் கேட்க ராசு தலையை மட்டும் நீட்டி திகிலுடன் அவளை பார்த்தான். ஒன்றுமில்லம்மா, நீங்கள் தண்ணி குடிக்க கீழே வந்திருப்பீய போல, மயக்கமாயி விழுந்துட்டிய. நீங்கள் மொள்ள ரூமுக்கு போங்கம்மா, நான் தண்ணி எடுத்தாந்து தாரேன். குழப்பமான முகத்துடன் எழுந்து அவர்களை திரும்பி திரும்பி பார்த்தபடியே மாடிப்படிகளில் ஏறி அறைக்கு போய்விட்டாள். பொன்னம்மாவும் தண்ணீர் ஜக்கை எடுத்து அவள் கட்டிலின் அருகே இருந்த சிறு டேபிளில் வைத்துவிட்டு வந்துவிட்டாள். குழப்பத்துடன் படுத்த பொன்னம்மா மகனை அருகே இழுத்து படுக்க வைத்து போர்வையால் மூடிவிட்டு தட்டி கொடுத்தபடியே யோசனையுடன் படுத்தவள் சற்று நேரத்திலேயே தூங்கியும் விட்டாள். காலையில் எழுந்து ராசுவை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு மாடிக்கு சென்று பார்த்தாள். சுபத்ரா இன்னும் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். இந்த ஒரு மாதத்திற்குள் சுபத்ரா நிறையவே மெலிந்திருந்தாள். உதடெல்லாம் வெடித்து போய் முகமெல்லாம் வெளுத்திருந்தது. பொதுவாக பிள்ளை உண்டானால் இப்படி இருக்கும்தான். ஆனால் இது ஏதோ சற்று வித்தியாசமாகப்பட்டது அவளுக்கு. சிரிப்பும் கலகலப்புமாக இருப்பவள் ஒரேடியாக மாறிப்போனாள். எப்போதும் எங்கோ வெறித்து பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள். முன்னால் லேப்டாப் இருக்கும். ஆனால் இவள் ஏதோ யோசனையாயிருப்பாள். முந்தைய கலகலப்பு இல்லை. உருப்படாத குடிகார புருஷனை விட்டு ஒதுங்கி தனியாக மகனுடன் வாழும் பொன்னம்மா 4 வீட்டில் வேலை செய்து கஷ்ட ஜீவனம் செய்துதான் பிழைத்தாள். நன்றாக படிக்கும் மகனை மேற்கொண்டு படிக்க வைக்க பிரயத்தனப்பட்டாள். நைட் செக்யூரிட்டி வேலு ஐயா மூலம்தான் இங்கு வேலைக்கு சேர்ந்தது. இங்கு வேலைக்கு சேரும்பொழுது மகன் ராசு 7ஆம் வகுப்புக்குள் நுழைந்திருந்தான். போலீஸ் அதிகாரி வீடு என்ற பயத்துடன் தான் அவள் வேலைக்கு போனது. ஆனால் கணவன் மனைவி இருவருமே அவளிடம் நன்றாக பேசினர். சுபத்ரா கலகலப்பாக பழகினாள். ராசுவை பற்றி அறிந்து அவனது பள்ளி செலவு முழுவதையும் சுபத்ரா தான் பார்த்து கொண்டாள். இங்கு வந்த பிறகுதான் ராசு விதவிதமாக சாப்பிட ஆரம்பித்தான். கிழிசல் இல்லாத நல்ல உடை அணிய ஆரம்பித்தான். இவளுமேதான். 2-3 வீட்டு வேலைக்கு போய்க் கொண்டிருந்தவள் இங்கு வந்த பிறகு அதை நிறுத்தி கொண்டு இங்கு முழு நேர வேலைக்காரியாக மாறினாள். சமையல், வீட்டு வேலை என எல்லாவற்றையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தாள் பொன்னம்மா. நல்ல சம்பளம் கொடுத்தாள் சுபத்ரா. எங்கேயும் அலைய வேண்டாம் பொன்னம்மா, இங்கே வேலை பாரு, நாங்கள் படிக்க வைக்கிறோம் உன் பையனை என சொல்லிவிட்டாள். 3 வருடங்களாக இவர்கள் குடும்பத்தில் ஒருத்தியாய் போனாள் அவள். மகன் ராசுவும் அக்கா அக்கா என சுபத்ராவுக்கு வேலைகள் செய்து கொடுப்பான். லீவ் நாட்களில் வந்து பிரதீப்பின் சைரன் பொருத்தப்பட்ட காரை சுற்றி சுற்றி ஆவலுடன் பார்ப்பான். காரை சுத்தம் செய்வான். கார் டிரைவர் கூட இவன் வந்ததும், வா தம்பி, உனக்காகத்தான் கார் வெயிட்டிங் என சிரிப்புடன் கிளீனிங் டவலை அவனிடம் ஒப்படைப்பார். ஹோஸ் பைப்பில் காரை அலசி சோப் வாட்டர் போட்டு கிளீன் பண்ணி காரை சுத்தமாக துடைத்து விட்டான் என்றால் கார் பளிச் பளிச் என மின்னும். ஆரம்பத்தில் இவன் கார் துடைப்பதை கடிந்து கொண்டான் பிரதீப். படிக்கிற சின்ன பையனை ஏன் வேலை வாங்குறீங்க என டிரைவரை திட்டுவான். ஆனால் அவன் ஆர்வத்துடன் அதை சந்தோஷமாக செய்வதை பார்த்துவிட்டு சரி என விட்டுவிட்டான். ராசு,
இன்றைக்கி மீட்டிங்கில் கமிஷனரே கேட்டார், நீ எங்கே கார் வாஷ் பண்ணுறீங்கன்னு. படுநீட்டாக இருக்கேன்னு. மிஸ்டர் ராசு கார் வாஷ் கம்பெனியில் தான் சார் நான் ரெகுலராக கார் வாஷ் பண்ணுறேன்னு சொன்னேன். என சொல்லியபடியே பென்சில் பாக்ஸும் புது ஸ்கூல் பேக்கும் டைரி மில்க் சாக்லேட்டும் அவனிடம் நீட்டும்போது ராசுவுக்கு வாயெல்லாம் பல்லாக இருக்கும். பெருமை கொள்ளாமல் தேங்க்யூ வெரி மச் சார் என சொல்லியபடி விரைப்பாக ஒரு சல்யூட் அடித்துவிட்டு குதித்து கொண்டு பொன்னம்மாளிடம் ஓடுவான். சுபத்ரா கணவனின் இந்த செயலை தலையசைத்து ஆமோதிப்பாள். இந்த மாதிரி நேரங்களில் அவர்கள் இருவரது கண்களும் ஏதோ தனி பாஷை பேசிக்கொள்கிற மாதிரி இருக்கும் பொன்னம்மாவுக்கு. சுபத்ராவின் முடிவுதான் பிரதீப்புக்கு பிரதானம். சிரிப்பு சத்தத்தை தவிர வேறு எந்த சச்சரவுகளும் அந்த வீட்டில் எழவே இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை தவிர, சுபத்ரா குழந்தை உண்டான முதல் தடவை மிக சந்தோஷமாய் இருந்தது வீடு. ஆனால் பாவம் 45 நாட்களிலேயே கரு கலைந்து விட்டது. என்ன காரணம் என தெரியவில்லை. ஒரு வாரம் சோகமாக இருந்தாள் சுபத்ரா. பொன்னம்மா தான் தேற்றினாள். அது என்ன இப்போ வயசன் ஆகுதம்மா அவங்க 2 பேருக்கும், எவ்வளோ குழந்தை பெற்றுக்கிடலாம், அதெல்லாம் அடுத்தடுத்து நிற்கும். எனக்கு குழந்தையே பிறக்காது பொன்னம்மா, நான் ஒரு பாவி என கதறினாள் சுபத்ரா. கஷ்டப்பட்டு அவளை சமாதானப்படுத்தினாள் இவள். மறுமுறையும் உண்டானாள் சுபத்ரா. இது 2 மாதங்கள் வரை நின்றது. ஒரு தடவை நீச்சல் குளத்தருகே வழுக்கி விழுந்து கரு கலைந்து போனது. ஹாஸ்பிட்டலில் 3 நாட்கள் அழுதபடியே இருந்தாள். பிரதீப் கூட இருந்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தான். ஒரு தடவை பொன்னம்மா சாப்பாடு எடுத்துக்கொண்டு கதவை திறக்க போன சமயம் சுபத்ராவின் தழுதழுக்கும் குரலும் பிரதீப்பின் ஆறுதல் குரலும் கேட்க வெளியே அப்படியே நின்றாள். எனக்கு என்னவோ பயமா இருக்கு பிரதீப், நமக்கு குழந்தைய பிறக்காம போயிடுமோ? சி லூசு, இது என்ன? எத்தனையோ லேடிஸ்க்கு எத்தனை அபார்ட் ஆகி குழந்தை நின்று இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா. கொஞ்சம் வீக்காக இருக்கிற நீ, டாக்டர் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை ரெகுலராக எடுத்துக்கோ. வேலையை ரிசைன் பண்ணிட சுபத்ரா. உனக்கு ரெஸ்ட்டு முக்கியம். ராத்திரி பகலாக சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் வேணாம். இப்போது உனக்கு உடம்பும் மனசும் முழுசாக ஓய்வாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும். பிரதீப், என்னடா? எனக்கு என்னவோ அன்னைக்கு அந்த ஷட் அப் சுபத்ரா. இப்பொழுது பிரதீப் குரலில் கோபம் தெரிந்தது. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அதை மறந்துடு, அதை பற்றி பேசாதன்னு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இது மேக்சிமம் எல்லா பெண்களுக்கும் நடக்கிற விஷயந்தான். மனசை போட்டு குழப்பிக்காத. அதன் பிறகு அவர்கள் அதை பற்றி பேசவில்லை. அடுத்த சில மாதங்கள் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. இடையில் ஒரு தடவை ரவிசங்கர் லீவில் வந்திருந்தான். வெளியே பிக்னிக் கூட போய் வந்தார்கள். இப்பொழுது 3வது முறையாக உண்டாகியிருந்தாள் சுபத்ரா. முழு ஓய்வுதான். காலை வந்து 7 மணி வரை இருந்துவிட்டு தான் பொன்னம்மா வீட்டுக்கு செல்வது. போக வர என அவளுக்கு ஒரு ஸ்கூட்டி கூட வாங்கி தந்திருந்தான் பிரதீப். விரைவிலேயே ஓட்ட பழகி கொண்டாள் பொன்னம்மா. சுபத்ரா உண்டான சந்தோஷம் புருஷன் பொண்டாட்டிக்கு 2 வாரங்கள் தான் நீடித்தது. பின் என்ன காரணமோ தெரியவில்லை, அவர்களுக்குள் வாக்குவாதங்கள் எழ ஆரம்பித்தது. ஆனால் குரலை உயர்த்துவதில்லை இருவரும். அதுவும் அந்த வினோதமான காட்டுவாசி மனிதன் தட்டுப்பட ஆரம்பித்ததிலிருந்து வீட்டுக்குள் நிம்மதி போய்விட்டது எனலாம். அவன்தான் தோட்டத்தில் என்னமோ சூன்யம் செய்திருக்கிறான். எதற்காக இப்படி ஒரு நல்ல மனிதர்களுக்கு இதை செய்தானோ தெரியவில்லை. பிரதீப்பிடம் சொன்னதற்கு ஆட்களை கூட்டி வந்து அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்தி குப்பையில் இருந்து விட்டான். வாட்ச்மேனை கோபித்து கொண்டான் அவன். உள்ளே சுவரேறு குதிக்கிற வரைக்கும் என்ன பண்ணீங்க? வேலை செய்ய முடியலனா போயிடுங்க. அவன் இப்படி கோபமாக பேசி அவர்கள் யாருமே பார்த்ததில்லை. மௌனமாக குனிந்து திட்டை வாங்கி கொண்டார் செக்யூரிட்டி வேலு. தப்புதாங்க. பொன்னம்மா மறுபடியும் சுபத்ராவிடம் சொல்லி பார்த்தாள். ஐயா கிட்ட சொல்லி வீட்டு பூஜை எதனா வச்சுக்கலாமா? ஐயமாருக இதுக்குன்னு நிறைய பண்ணுவாக. வீட்லேயும் ஒரு அருள் இருக்கும்ல. சுபத்ரா பிரதீப்பிடம் சொன்னபோது, சுத்த ஹம்பக், வேறு வேலையை பாரு, நீ மனசை போட்டு அழட்டிக்காத என சொல்லிவிட்டு போய்விட்டான். அதன் பிறகுதான் சுபத்ராவுக்கு ஜுரம் வந்து இவர்கள் வீட்டில் தொடர்ந்து 3 நாட்கள் தங்க நேரிட்டதும் நேற்று இரவு சுபத்ரா அப்படி நடந்து கொண்டதும் ஏதோ ஒன்று அப்போது வித்தியாசமாக தெரிந்தது. அவள் மனதை உறுத்தி கொண்டிருப்பது அது என்ன புரியவில்லை. பெருமூச்சு விட்டபடி கதவை சத்தம் வராமல் சாத்திவிட்டு படியிறங்கி கீழே வந்தாள் பொன்னம்மா. இரவு வாட்ச்மேன் வேலு ஐயா இன்னும் கிளம்பாமல் நின்று கொண்டிருந்தார். சென்ட்ரி போலீஸும் வந்தாகிவிட்டது. கீழே இறங்கி வந்த பொன்னம்மா வேலு ஐயா வாசலில் நின்றிருப்பதை பார்த்து, ஐயா கிளம்பிட்டியலா? இருங்க, டீ போட்டு எடுத்தாரேன். அப்படியே டிஃபன் சாப்பிட்டுடுங்க. இல்லைம்மா, நான் சீக்கிரம் போயாகணும். இங்கே வா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். பொன்னம்மா குழப்ப முகத்துடன் படி இறங்கி வந்தாள். என்னங்க ஐயா, என்ன சமாச்சாரம்? மெதுவாக குரலை தாழ்த்தி கொண்டார் வேலு ஐயா. நேற்று ராவில் என்னமாச்சும் வித்தியாசமாக தெரிஞ்சதா வீட்டுக்குள்ளார? அவர் அப்படி கேட்கவும்
நேற்றிரவு நடந்தது நினைவுக்கு வந்தது பொன்னம்மாவுக்கு. ஏன்யா, ஏன் கேட்குறிய? இல்லை, நேற்று நான் வித்தியாசமாக உன்னை பார்த்தேன். அவர் சொன்ன விதத்தில் சற்று மிரட்சி தெரிந்தது. அத்தியாயம் 13. வித்தியாசமாக நான் ஒன்று பார்த்தேன் என வேலு ஐயா சொன்னதும் பொன்னம்மாவுக்கு புரியவில்லை. என்னத்தை பார்த்திய என்றாள் கேள்வியுடன். நேற்று ராத்திரி 2 மணி இருக்கும். வாசலிருந்து உள்ள வீட்டுக்குள்ளார வந்து பாத்ரூமு போகலாம்னு வந்தேன். போயிட்டு வரும்போது மாடியில் நம்ம அம்மாவை பார்த்தேன். மாடிப்படி கைப்பிடி சுவர்கிட்ட நின்று எதிர்த்தாப்பில் இருக்கிற அந்த வேப்ப மரத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முகமாட்டமே இல்லை, வேத்து முகமாக தெரிஞ்சுது. அதோட அவர் சொல்ல முடியாமல் தடுமாறினார். என்னங்கய்யா, சும்மா தூக்கம் வராமல் காற்று வாங்கியிருப்பாக, வேறென்ன? பொன்னம்மா நெம்பினாள். இல்லை பொன்னம்மா, அவங்க பக்கவாட்டில் திரும்பி நின்னப்போ அவங்க வயிறு புள்ளத்தாச்சி வயிறு மாதிரியில் பெருசாக நிறமாசமாக இருந்தது. காப்பென நிமிர்ந்தாள் பொன்னம்மா. நேற்று இரவு சுபத்ராவிடம் அந்த அரையிருட்டில் பார்த்த வித்தியாசம் ஏதோ நெருடி கொண்டிருந்தது. இதுதான். சுபத்ரா நேற்று நிறைமாத கர்ப்பிணி போல் இருந்தாள். வயிறு நன்றாக கீழிறங்கி இருந்தது. இரவு கலேபரத்தில் சரியாக அதை கவனிக்கவில்லை. சுவிட்சை போட்டு சுபத்ரா மயக்கம் தெளியும் போது சாதாரணமாகத்தான் இருந்தாள். தனக்குத்தான் அது பிரமையோ என எண்ணியிருந்தாள். இப்போது வாட்ச்மேன் சொல்வதை வைத்து பார்த்தாள். பொன்னம்மா சற்று பயத்துடன் மாடி அறையை பார்த்தாள். அதெல்லாம் ஒன்றுமில்லைங்கய்யா, ஏதோ உங்கள் பிரமை. ராத்திரி காற்று வாங்க மாடியில் நின்றுட்டு ஹாலில் எங்கூட வந்து பேசிகிட்டு இருந்ததே போனாக. ஓ அப்படியா, சரி. என்னவோ அந்த காட்டுப்பைய வீட்டுக்குள்ளார வந்துட்டு போனதுலேருந்தே வீடு ஒன்றும் சரியா இல்லை. பொலிவில்லாத மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியுது. கொஞ்சம் அந்த அம்மாவை பார்த்து காத்தா நல்ல மாதிரி. ஐயா நம்மளை நம்பித்தேன் விட்டுட்டு போகிறாரு என புலம்பியபடியே சென்று விட்டார். சற்று நேரம் கிச்சனில் வேலை பார்த்து கொண்டிருந்தவள் வாசல் வெளியே ஏதோ சத்தம் கேட்டு எட்டி பார்த்தாள். சென்ட்ரி போலீஸ் யாரையோ விரட்டி கொண்டிருந்தான். டேய் போடா, பெரிய ரோதனையா போச்சு உன்னோட. இங்கே என்ன வேலை உனக்கு? போயிரு, இல்லைனா சுட்டுப்புடுவேன். யாரை எப்படி விரட்டி கொண்டிருக்கிறான் என வாசலுக்கு வந்த பொன்னம்மா விக்கித்து போனாள். யாரை பார்த்து பார்த்து சுபத்ரா மிரண்டாளோ அதே அந்த காட்டுவாசி மனிதன்தான். சுபத்ரா இரவு வெறித்து பார்த்ததாக சொன்ன அதே வேப்ப மரத்தின் மேலே உட்கார்ந்து அவர்கள் வீட்டையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். பொன்னம்மாவை பார்த்ததும் ஒரு கேலி சிரிப்பை வெளியிட்டு விட்டு சத்தமாக என்னென்னவோ ஒரு மொழியில் சொல்லிவிட்டு தாவி தாவி மறைந்து சென்று விட்டான். அதன் பிறகு அடுத்து வந்த சில தினங்களில் சுபத்ரா சுவரின் ஏதாவது ஒரு மூலையை பார்த்து பயந்து ஒடுங்கி போய் உட்கார ஆரம்பித்தாள். ஏதோ கை காட்டி பயப்பட ஆரம்பித்தாள். தூக்கத்தில் அலறி எழ ஆரம்பித்தாள். பிரதீப் அவளை மனநல ஆலோசகரிடம் கூட அழைத்து சென்று விட்டு வந்தான். டிப்ரெஷன் என மாத்திரை எழுதி தந்தனர். அத்தியாயம் 14. பொன்னம்மா தனக்கு தெரிந்த வரையில் எல்லாவற்றையும் பயமும் பதட்டமும் குழப்பமும் நிறைந்த குரலில் சொல்லி முடித்தாள். அவள் சொன்னதை நம்பலாமா நம்ப வேண்டாமா என நண்பர்கள் மூவரும் குழப்பத்துடன் யோசிப்பது தெரிந்தது. பொன்னம்மா ஏதோ தனக்கு தெரிந்த நாட்டுக்கதைகளை ஊகத்தின் அடிப்படையில் சொல்கிறாளா என நினைத்தான் ரவிசங்கர். அவனது எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டவளாய் பொன்னம்மா சிரித்தாள். சற்று விரக்தியான சிரிப்பு. என்ன தம்பி, நான் சொன்னதையெல்லாம் நம்பலாமா வேணாமான்ட்டு யோசிக்கிறிய போல இருக்கு, கச்சிதமாக கேட்டாள். அப்படி இல்லை பொன்னம்மா, எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை. அவன் இன்னும் ஏதோ சொல்ல போக அவள் கையமர்த்தினாள். வேணாம் தம்பி, நீங்கள் நம்ப வேண்டாம். சேத்தனா முன்னாடி வரைக்கும் இந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்ட்டு தான் நினச்சேன், சொல்லிவிட்டேன். வேலு ஐயா கிட்ட கூட கேளுங்க, அவங்களும் இதையே தான் சொல்லுவாங்க. இதைத்தான் செய்வன ஏவல் சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்த குடும்பம் இப்படி சீரடிய நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க பார்ப்போம். இடுப்பில் கை வைத்து பொன்னம்மா தீர்க்கமாக கேட்ட விதம் ரவிசங்கரை அயர செய்தது. உண்மைதான். எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் சிறு சலனம் கூட இன்றி எதிர்பார்த்து காத்திருந்த குழந்தை பேறு கிடைத்த பிறகும் என்ன காரணம் இருக்க முடியும் இவர்கள் தற்கொலை செய்து கொள்ள? அடசட், தலையை உலுக்கி கொண்டான். இது தற்கொலை என்பதை நானும் நம்புவது போல் தெரிகிறதே. கூடாது. இதன் பின் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. அதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். சரி பொன்னம்மா, சொல்லு. அந்த காட்டுவாசியால் அதுக்கப்புறம் தென்பட்டானா? அவள் யோசித்தபடி இல்லை என்பது போல் தலையாட்டினாள். இல்லை தம்பி, அப்புறம் எங்க, எல்லாம் தான் நடந்து முடிஞ்சிடுச்சே. செய்வனை வச்சவன் அப்புறம் எப்படி தட்டுப்படுவியா? அண்ணா அண்ணியை எந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனார்னு தெரியுமா? அவள் உதட்டை பிதுக்கினாள். தெரியலீங்களே.
இங்கே காவலுக்கு இருந்த சென்ட்ரி போலீஸுக்காரருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் காரை ஓட்டுவார். அடுத்த 5 நிமிடத்தில் பொன்னம்மாவிடம் செல்போன் நம்பர் வாங்கி அந்த காவலரை ஃபோனில் தொடர்பு கொண்டான் ரவிசங்கர். அவரிடம் பேசியதில் சுபத்ரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டது சவேரா மருத்துவமனையில் மனநல மருத்துவர் தம்னீஷ் என்பவரிடம் என தெரிந்தது. அடுத்த நொடியே டாக்டரை சந்திக்க ஃபோனில் அப்பாயின்மெண்ட் வாங்கிவிட்டு அவர்கள் சொன்ன நேரத்திற்கு டாக்டரை சந்தித்தான் ரவிசங்கர். டாக்டர் தம்னீஷ் பார்வைக்கு இளைஞராக தெரிந்தார். 35 வயதுக்குள் இருக்கலாம். பார்வையில் சிநேகம் தெரிந்தது. அசிஸ்டன்ட் கமிஷனர் பிரதீப்பின் தம்பி என அறிமுகப்படுத்தி கொண்டதும் அவரது பார்வையில் சிறிது இரக்கமும் இரங்கலும் தெரிந்தது. கேள்விப்பட்டேன் மிஸ்டர் ரவிசங்கர். பேத்தட்டிக். மிஸ்டர் பிரதீப் கூட எவ்வளவோ தைரியமாக இருந்தார். இன்ஃபேக்ட் மிஸ்ஸஸ் பிரதீப் கூட எவ்வளவோ தேர ஆரம்பிச்சிருந்தார். என்னுடைய குறுகிய நாள் ட்ரீட்மெண்ட்டில் நன்றாகவே தேறியிருந்தார் மிஸ்ஸஸ் சுபத்ரா. கடந்த 10 நாட்களாக அவர் தெரப்பிக்கு வராமல் போகவே அசிஸ்டண்ட்டை விட்டு கால் பண்ணேன். ஆனால் மிஸ்டர் பிரதீப் சுபத்ரா இப்போது பெட்டராக ஃபீல் பண்ணுறதாவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லவே நான் விட்டுட்டேன். ஆனால் அடுத்த ஒரு வாரத்தில் நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு தெரப்பி கொடுக்குற அளவுக்கு என்ன பிரச்சனை டாக்டர்? பெருசாக ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு இருந்த பிரச்சனையோட பேர் டிப்ரெசிவ் டிஸார்டர். இது வழக்கமாக இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு நிறைய பேருக்கு வர்ற பிரச்சனை தான். சம் மெடிகேஷன்ஸ், மெடிடேஷன், யோகான்னு அதை நாம் குணப்படுத்திடலாம். ஆனால் என்னை நிறுத்தினார் டாக்டர் தம்னீஷ். கேள்வியுடன் டாக்டரை பார்த்தான் ரவிசங்கர். பேஷண்ட்டு முதல்ல தான் அதிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கணும். மிஸ்ஸஸ் பிரதீப் அதிலிருந்து வெளியே வர விரும்பவே இல்லை. தான் அதிலேயே இருந்து உழலணும் தான் நினச்சாங்க. ரெகுலராக மெடிசன் சாப்பிடாதது, முறையாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுன்னு அவங்க அந்த பிரச்சனைக்குள்ளேயே தான் அமிழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே விட்டுட்டா அது நாளடைவில் மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டராக மாறிடும். விளைவு இல்யூஷன்ஸ். இல்லாதது இருக்கிற மாதிரி இருக்கும், பேசாததெல்லாம் கேட்குற மாதிரி, எப்பவும் சோகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, திடீர்னு எரிஞ்சு விழறது, யாரையும் நம்பாமல் இருக்கிறது, பாதுகாப்பில்லாத உணர்வு. விளைவு தற்கொலை எண்ணங்கள் தலை தூக்க ஆரம்பிக்கும். அவங்க அந்த கட்டத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் சாதாரண மனநிலையில் இருந்த மிஸ்டர் பிரதீப் ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு தான் தெரியல. அண்ணி இறந்திருந்ததை பார்த்த அதிர்ச்சியில் அண்ணாவும் அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் இல்லையா டாக்டர்? ஏன்னா அண்ணா அண்ணி மேலே உயிரே வச்சுருந்தார். பிறக்க போகிற குழந்தை மேலே கூட உயிராக இருந்தார். இருக்கலாம், தான் உயிராக நேசித்தவங்க மரணத்தை தாங்கிக்க முடியாமல் சிலர் தானும் மரணத்தை சூஸ் பண்ணுறதும் உண்டு. வீட்டில் அண்ணியோட மெடிக்கல் சம்மந்தமான எந்த ரிப்போர்ட்ஸும் இல்லை டாக்டர். நான் தேடி பார்த்துட்டேன். தெரப்பி முடிகிற ஸ்டேஜில் தான் நாங்கள் அதை ஃபைல் பண்ணி ஒப்படைப்போம். ஒரு சின்ன கார்டு மட்டும்தான் கொடுத்துருப்போம். அது போக டேப்லெட்ஸ். அன்னிக்கு இப்படி மனச்சிதைவு வர்ற அளவுக்கு என்ன ரீசன் டாக்டர்? சில தவிர்க்க முடியாத கசப்பான நிகழ்வுகளோ விரும்பத்தகாத சம்பவங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்ததுன்னா அது அவங்க அடி மனசில் ஒரு ஆழமான ஆறாத வடுவாக பதிஞ்சு நாளடைவில் இந்த மாதிரி டிப்ரெஷனில் விழுந்துடுவாங்க. சிலர் நிகழ்வுகளின் தாக்கத்தை பொறுத்து தற்கொலை செய்கிறதோ அல்லது கொலை செய்கிறதோ இருக்கும். ரவிசங்கர் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்தான். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? எஸ், உலகத்தில் 25% கொலைகளும் 30% தற்கொலைகளும் மனச்சிதைவுகளால் தான் நடந்திருக்கிறதா சமீபத்திய சர்வே ஒன்று சொல்லுது. ஆழமாக பெருமூச்சு விட்டபடி எழுந்தான் ரவிசங்கர். ஓகே டாக்டர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். டாக்டரும் எழுந்து நின்று கை குலுக்கினார். ஒன்ஸ் அகெயின் ஐ எம் சாரி மிஸ்டர் ரவிசங்கர். இட்ஸ் ஓகே டாக்டர், நான் வரேன். சோர்வுடன் எழுந்து போகும் அவனது முதுகையை வெறித்து பார்த்து கொண்டிருந்து விட்டு டாக்டர் பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டார். அத்தியாயம் 15. நண்பர்களிடம் மருத்துவரை சந்தித்து வந்தது பற்றி எதுவும் சொல்லவில்லை ரவிசங்கர். அவர்கள் கேட்டதற்கு ஒன்றுமில்லை, சாதாரண ஒர்க் ப்ரெஷர், அவ்வளவுதான் என சொல்லிவிட்டான். மனம் குமைந்தது அவனுக்கு. கடந்த சில நாட்களாக வீட்டுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு, எனக்கு ஒரு விஷயம் கூட தெரியல. அண்ணன் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலையே. என் படிப்பை கெடுக்க வேணாம்னு நினச்சிருப்பார் போல இருக்கு. ஆனால் டாக்டர் சொன்னது போல அன்னிக்கு ஏற்பட்ட டிப்ரெசிவ் டிஸார்டர் தான் சூசைட்க்கு தூண்டிலா? அதுதான் அண்ணாவின் மரணத்துக்கும் காரணமா? அப்படி என்னதான் அன்னிக்கு நடந்திருக்கும்? முதல்ல அண்ணி இறந்த பிறகுதான் அதை பார்த்து அதிர்ச்சியான அண்ணனும் தானும் தவறான முடிவுக்கு வந்திருக்கணுமா? கேள்வி மனதை குடைந்தது அவனுக்கு. இரவு உணவை உண்டு முடித்துவிட்டு தூங்க போய்விட்டனர் வேணுவும் மூர்த்தியும். அவர்கள் அறையில் ஓர் டிவி உண்டு. ரவிசங்கரின் அறையிலும் ஒரு டிவி உண்டு. என்றாலும் நண்பர்களுடன் உட்கார்ந்து விட்டான். அவர்களிடம் பேசிக்கொண்டு இருந்தால் வீணாக மனம் எதையேனும் நினைத்து குழம்பாது என்பதால்.
இந்திய ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மேட்ச் பார்த்து கொண்டும் இந்திய பேட்ஸ்மேன்கள் அடிக்கும் 4க்கும் 6களுக்கும் உற்சாக கூச்சலிட்டபடியையும் கட்டிலில் படுத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருந்தனர். அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கால்களை கட்டிலில் நீட்டியபடி கவனமில்லாமல் ரவிசங்கரும் மேட்சை பார்த்து கொண்டு இருந்தான். நேரம் நள்ளிரவு 1 நெருங்கிக் கொண்டிருந்தது. அறையின் லைட்டை அணைத்திருந்தனர். நைட் லேம்ப் மட்டும் சன்னமான மஞ்சள் நிறத்தில் எரிந்து கொண்டிருந்தது. டிவியின் காட்சி மாறுதல்கள் விதவிதமாய் அவர்களின் மேல் ஒளி சிதறல்களை தெரித்து கொண்டிருந்தது. ரவிசங்கரும் ஆட்ட சுவாரஸ்யத்திற்குள் தன்னை மறந்து மேட்சில் ஆழ்ந்திருந்த தருணம் திடீரென அந்த சத்தம் கேட்டது. யாரோ இருமும் சத்தம். டக்கென டிவியிலிருந்து கண்களை திருப்பினான் ரவிசங்கர். யார் இருமுவது? திரும்பி நண்பர்களை பார்த்தான். அவர்கள் ஆட்ட மும்முரத்தில் இருந்தனர். மீண்டும் அந்த சத்தம் கேட்க, இப்போது அறைக்கு வெளியே. ஆச்சரியமாக இருந்தது ரவிக்கு. ஏசி உருமும் சாத்தப்பட்ட அறையில் கூட வெளியே இருந்து யாரோ எங்கோ இருமும் சத்தம் கேட்குமா என்ன? இவ்வளவு துல்லியமாக? ஒருவேளை வாட்ச்மேன் தாத்தாவோ? அவர் அன்று விடுப்பு என்பது நினைவுக்கு வந்தது. சட்டென எழுந்தான். நண்பர்கள் திரும்பி அவனை பார்த்தனர். எங்கடா கிளம்பிட்ட? ரூமுக்கா? தூக்கம் வருதா? இல்லை, கிச்சனுக்கு போகிறேன். ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் வாட்டர் வேணும். அப்படியே எங்களுக்கும் எடுத்துகிட்டு வாடா. தலையாட்டி விட்டு மெதுவாய் அரை கதவை திறந்து தலையை மட்டும் நீட்டி ஹாலை பார்த்தான். ஹால் கனமான இருளுக்குள் விழுந்திருந்தது. ஹாலுக்கு நைட்லாம் போட்டுட்டு தானே வந்தேன். எப்படி லைட் ஆஃப் ஆச்சு? இருட்டு சற்று கண்களுக்கு பழகியதும் மெல்ல தட்டு தடுமாறி ஹாலின் மூலையில் இருந்த சுவிட்சை போட்டான். பளீர் என விளக்குகள் எரிந்தன. யாரும் எங்கும் இருப்பதற்கான அடையாளமே இல்லை. ஹாலின் கதவு பூட்டப்பட்டிருந்தது. வெளிகேட்டும் சாத்தியிருந்தது. அது கண்ணாடி ஜன்னல் வழியே துல்லியமாக தெரிந்தது. பிரம்மையாக இருக்குமோ? யோசனையுடன் மீண்டும் அறைக்குள் நுழைய முயன்ற போது அந்த சத்தம் கேட்டது. யாரோ இருவர் பேசிக்கொண்டிருப்பதை போல கசமுசாவென்ற சத்தம் இப்போது அவனது அண்ணனின் அறையிலிருந்து கேட்டது. ஒரு நிமிடம் திடுக்கிட்டு போன ரவிசங்கர் பின்பு சுதாரித்து கொண்டு டக்கென தன் மொபைலில் இருந்த சிசிடிவி பதிவை லைவில் தட்டிவிட்டு பார்த்தான். அங்கே அத்தியாயம் 16. கேமரா பதிவை பார்த்த ரவிசங்கர் திகைத்து போனான். குழப்பம் அவன் முகத்தில் கூடாரமிட்டது. கேமரா வழி எதுவும் தெரியவில்லை. ஒரே கும் இருட்டாய் தெரிந்தது. பதட்டத்துடன் ஒன்றும் புரியாமல் படிகளில் ஏறினான். இப்போதும் மேலே பேச்சு குரல்கள் கசமுசாவென கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. படிகளில் ஏற ஏற அண்ணன் அறையிலிருந்து குரல்களின் ஒலி பெரிதாகிக் கொண்டே வந்தது. அறையை நெருங்கினான். அந்த குரல்கள் அவன் காதுகளையே அவனால் நம்ப முடியவில்லை. அவை இறந்து போன அவனது அண்ணன் பிரதீப் மற்றும் அண்ணி சுபத்ராவின் பேச்சு குரல்கள். இந்த முறை சத்தமாக சண்டை போல ஓங்கியே ஒலித்தது. இதோ பார் சுபத்ரா, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நீ இப்படியே பேசிட்டு இருந்தா அன்னை சுபத்ராவின் குரல் கிரீச்சிட்டது. பேசிட்டு இருந்தா? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? என்னையும் இப்படித்தான் பண்ணுவீங்களா? யூ இடியட், வாயை மூடுறி. பலார் என பிரதீப் சுபத்ராவின் கன்னத்தில் அறையும் சத்தமும் ஐயோ என சுபத்ரா கதரும் அலறலும் கேட்டது. அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமல் தன்னிடமிருந்த சாவியை கொண்டு கதவை படார் என திறந்தான் ரவிசங்கர். திறந்தவன் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். அவன் இதய துடிப்பே நின்று போனது போல் ஆனது. அறையின் நிறம் லேசான சிவப்பு வெளிச்சத்தில் இருக்க கட்டிலில் சுபத்ரா குப்புறப்படுத்து அழுது கொண்டிருந்தாள். பிரதீப் கைகளை பின்னுக்கு கட்டியபடியே அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக உலவிக் கொண்டிருந்தான். அவன் முகம் ஜிவு ஜிவு என்ற கோபத்தில் இருந்தது. மேலே மின்விசிறி கடக் கடக் என்ற சத்தத்தோடு சுழன்று கொண்டிருந்தது. அறையோ மித மிஞ்சிய ஜில்லிப்பில் இருந்தது. தன் கண் முன்னே நடப்பது உண்மையா இல்லை பிரம்மையா? நெஞ்சை பிடித்து கொண்டான் ரவிசங்கர். ஒருவித பீதி அவன் முகத்தில் திரையிட்டது. கால்கள் நகர மறுத்தது. அண்ணா கூப்பிட்டு பார்த்தான். குரலை எழும்பவில்லை. அவன் குரல் அவனுக்கே கேட்கவில்லை. ஆனால் நடந்து கொண்டிருந்த பிரதீப் அவன் குரல் கேட்டது போல் சட்டென நின்றான். திரும்பி பார்த்தான். படுத்து அழுது கொண்டிருந்த சுபத்ராவும் திரும்பி எழுந்து உட்கார்ந்தாள். இருவரது முகங்களையும் பார்த்த ரவிசங்கருக்கு நெஞ்சை அடைத்தது. இருவரது முகங்களும் அவன் அன்று மாச்சுவரையில் எப்படி பார்த்தானோ அதே தினசில் இருந்தது. விழிகள் பிதுங்கி, நாக்கு வெளியே தள்ளி, முகமெல்லாம் இரத்த பசையின்றி வெளுத்து போய், தலை தொங்கிய தினசில் கடவாய் ஓரம் வழிந்து உறைந்து போயிருந்த இரத்த கோட்டுடன் பார்க்கவே படுகோரமாக இருந்தது. இருவரும் அவனை வெறிக்க வெறிக்க பார்த்தனர். மெதுவாக அவனை நோக்கி நடந்து வர ஆரம்பித்தனர். வாடா ரவி, இப்பத்தான் வர்றியா? ஐயோ, என்ன கொடூரமான குரல்!
தகரடின்னுக்குள் கற்களை போட்டு உருட்டிய தினுசாக இருந்தது பிரதீப்பின் குரல். பாரு ரவி, இது சுபத்ரா. அவள் குரல் அதற்கு மேல் 2-3 பேர் சேர்ந்து பேசுவது போல் கேட்டது. உங்க அண்ணன் இப்பெல்லாம் என்ன அடிக்கிறாரு, என்னன்னு கேட்டு சொல்லு. நான் கர்ப்பமானவன்ற நினைப்பு கூட அவருக்கு இல்லை. சுபத்ராவின் கரகர குரல் ரவிசங்கருக்குள் மயிர்கூச்செறிந்தது. நீயும் எங்க கூட வந்துடு ரவி. அவனை நோக்கி கைகளை நீட்டியபடியே வந்தனர் இருவரும். அழைக்கும் தொனியில், எங்க கூடவே வந்துடு, நாம ஒன்னா இருக்கலாம். எங்களை மாதிரியே செத்துப்போ செத்துப்போ. ரவிசங்கரின் விழிகள் தெரித்து விடுவது போல் ஆனது. நம்ப முடியாத காட்சிகள் வரி வடிவமாக கண் முன்னே தெரிய அவனால் அசையக்கூட முடியவில்லை. ஓரெட்டு கூட அவனால் எடுத்து வைக்க முடியவில்லை. நீயும் வந்துடு, எங்க கூட வந்துடு, வந்துடு. அவர்கள் இருவரது குரலும் அவனது சிந்தனையை ஓரிடத்தில் கட்டி போட்டது. அவன் கண்கள் இப்போது நிர்சலனமில்லாமல் அகன்று பெரிதாகியது. சரிண்ணா, வரேன். அவன் உதடு மெல்ல முனகியது. அவன் இவ்வாறு சொன்னதும் அவர்களின் உதட்டோரம் ஒரு வளைவான புன்னகை. அண்ணி சுபத்ரா ஹி ஹி என இழித்தாள். அவர்களின் பார்வை இப்போது அறைக்குள் சுற்றி கொண்டிருந்த சீலிங் ஃபேனை நோக்கி திரும்பியது. பின் திரும்பி அவனை உற்று பார்த்தது. புரிந்து கொண்டவன் போல மெல்ல தலையை ஆட்டிக்கொண்டே நடந்தான் ரவிசங்கர். இப்போது அவனால் நடக்க முடிந்தது. நடந்து வந்து கட்டிலின் மேலே ஏறினான். ஃபேனின் ஓட்டம் இப்போது நின்று போயிருந்தது. கீழே மெத்தையில் கிடந்த நீளமான வெண்ணிற பெட்ஷீட்டை எடுத்தான். ஃபேனில் மாட்டி சுருக்கு போட்டான். உயரம் போதாமல் கீழே இறங்கி ஒரு ஸ்டூலை எடுத்து மெத்தை மேல் வைத்து அதில் ஏறி தலையை சுருக்கினுள் நுழைத்தான். அப்படித்தான், அப்படித்தான், சீக்கிரம் வா, நேரமில்லை. தொங்கிய தலையோடு பிரதீப்பும் சுபத்ராவும் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருந்தனர். அவர்களின் பிதுங்கிய விழிகள் தூக்கு மாட்டிக் கொண்டிருந்த ரவிசங்கரையே வெறித்து கொண்டிருந்தன.